Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்னதுன்னா கஸ்டம் டேக்ஸ் என்னதுன்னா யூசர் கிரியேட் பண்ண போற டேக்ஸ் தான் கஸ்டம் டேக்ஸ் சொல்றோம். ஓகேவா? சோ இந்த கஸ்டம் டேக்ஸ்ல தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைப் டைரக்டிவ் டேக்ஸ்ல ஒன் ஆஃப் த டேக் நம்ம பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், டேக் லிப் டேக். அந்த டேக்ன்றது இதுல கூட நம்ம யூஸ் பண்ண போறோம். யூசுவலி இந்த கஸ்டம் டேக்ஸ்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரொம்ப யூஸ் பண்றது இல்லை இப்போ. ஓகேவா? சோ பட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுறோம் இதுல. So custom tags are used to create user defined tags in the JSP. In the custom tags create பண்ணனும்னா must and should have these three files. இந்த 3 files கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அது custom tags create பண்றதுக்கு பாசிபிள் ஆகும். சோ அது என்ன ஃபைல்ஸ்னா tag handler class என்ற ஃபைல் இருக்கணும். அடுத்தது TLD file which is one of the tag of directive tag. First tagல ஒன்னு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த டேக் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் இந்த கஸ்டம் டேக்ஸ்ல. அடுத்தது JSP ஃபைல் which uses the tag. சோ இந்த 3 ஃபைல்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு கஸ்டம் டேக்ஸ்ன்றது கிரியேட் பண்றதுக்கு ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. டேக் ஹேண்ட்லர் கிளாஸ்ல நீங்க ஒரு கிளாஸ்ன்றது கிரியேட் பண்றீங்க, பட் இங்க நம்ம கிளாஸ் சொல்ல மாட்டோமா. This is an interface actually. What is that one? It's an interface. One second, அது interface நினைக்கிறேன் இல்லையா? No, interface. Okay, you are just creating a class. Okay. Class தான் இங்க பாருங்க, class தான். Sorry. So public இங்க வந்துட்டு ஒரு class create பண்றீங்க. இந்த classன்றது you are deriving from someone like tag support extends you are just creating. Okay, inheritance. You are just using the inheritance. இந்த classல இருந்து நீங்க இந்த class தான் derive பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்ப இந்த டேக் சப்போர்ட்ன்றது என்னதுன்னா ஒரு கான்கிரீட் கிளாஸ்மா. சோ இதற்கு உள்ள நீங்க யூஸ் பண்ண போற மெத்தட்ஸ் என்னதுன்னா do start tag method and do end tag method. What is the meaning of these means? நீங்க கிரியேட் பண்ண போற கஸ்டம் டேக்ஸ்ல ஓப்பனிங் டேக் டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுற மெத்தட் தான் do start tag. எண்டிங் டேக் மீன்ஸ் அது டிஃபைன் பண்றதுக்காக, எண்டிங் டேக் க்ளோஸ் பண்றதுக்காக டிஃபைன் பண்ற மெத்தட் தான் do end tag. ஓகேவா? சோ டேக் ஹேண்ட்லர் கிளாஸ்ன்றது ஒரு ஃபைல். செகண்ட் திங் என்னதுன்னா TLD ஃபைல்மா. இந்த TLD ஃபைல்ல தான் நீங்க டேக் லைப்ரரி டிஸ்கிரிப்டர். சோ இதுல உள்ள உங்களோட டேக்ஸோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுத போறீங்க. மீன்ஸ் லைக் வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் டேக். மீன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண போற டேகுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த டேக் நேம் அங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது அந்த கிளாஸ் நான் சொல்லிருக்கேன் இல்லையா, எண்டிங் டேக், ஓப்பனிங் டேக், எண்டிங் டேக். சோ அது ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம இந்த மெத்தட்ஸ் கிரியேட் பண்றோம். சோ அது ஹேண்டில் பண்றதுக்காக நீங்க என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது இந்த TLD ஃபைல்ல கொடுக்கணும். சோ ஒன் இஸ் ஃபார் giving the name for your custom tag and second thing for opening and closing tag எங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற கிளாஸ் நேம் அங்க டிஃபைன் பண்ணணும். தேர்ட் ஃபைல் வந்துட்டு சோ அதான் இங்க கொடுத்திருக்குது, அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. சோ நேம் ஆஃப் யுவர் டேக், அப்புறமா அந்த ஃபைலோட டேக்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக கிளாஸ் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, சோ அது கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் JSP ஃபைல் கூட தேவைப்படும். அதுல நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் நேம் அதுக்கு ப்ரிஃபிக்ஸா என்ன கொடுக்கணும். யூசுவலி நம்மளோட யூசர் டிஃபைன் ப்ரீ டிஃபைன்டு. சோ இங்க பாத்தீங்க இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் இல்லையா. ஜாவா ஆக்ஷன் டேக்ஸா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ் டேக்ஸா இருக்கட்டும், டைரக்டிவ் டேக்ஸ் லைக் டைரக்டிவ் டேக்ஸா இருக்கட்டும், அப்புறமா ஸ்கிரிப்ட் லைக் டேக்ஸா இருக்கட்டும், அங்க யூஸ் பீன்ஸ், செட் ப்ராப்பர்ட்டி, அப்புறமா எக்ஸ்பிரசிவ் டேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும் போது முன்னாடி இங்க இருக்கும் பாருங்க, திஸ் இஸ் வாட் ப்ரீ டிஃபைன்ட் JSP அதுவே இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற இதுக்கு நீங்க கொடுக்கணும்ன்ற ப்ரிஃபிக்ஸ் என்ன கொடுக்கணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நீங்க கொடுக்கணும். சோ நீங்க C கொடுக்கணுமா, B கொடுக்கணும், எது வேணா கொடுத்துக்கோங்க. மீன்ஸ் இப்ப நீங்க கொடுக்குற நேமுக்கு கஸ்டம் டேகுக்கு முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ் நீங்க கொடுக்க போற ப்ரிஃபிக்ஸ் தான் அங்க ஆட் ஆக போகுது. டிஃபால்ட்டா ப்ரீ டிஃபைன்டு டேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே JSP வந்துட்டு இருந்துச்சு. நீங்க கிரியேட் பண்ண போற டேக்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற கஸ்டம் டேக்ஸ்ன்றது இந்த TLD ஃபைல்ல தான் இருக்கு இல்லையா.
இந்த TLD ஃபைல் எங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வெப் இன்ஃபர்மேஷன்ன்ற ஃபோல்டர்ல தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே URL கொடுக்குறீங்க கம்பல்சரி. ஸோ நம்ம இது கொடுக்க நீங்க கஸ்டம் டேக்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ண போற டேக் தான் tab lib tag which is a type. ஓகே, எங்க வருதுன்னா இது ஃபர்ஸ்ட் டைப்ல வருதுமா. ஸோ தட் இஸ் வாட் டைரக்டிவ் டேக்ஸ்ல யூஸ் பண்ண போற tab lib இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இது எக்ஸ்பிளனேஷனுக்காக கரண்ட் டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே பண்றதுக்காக நான் கஸ்டம் டேக்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஃபைல் வந்துட்டு கிளாஸ், இன்னொரு ஃபைல் வந்துட்டு TLD ஃபைல், இன்னொரு ஃபைல் வந்துட்டு JSP ஃபைல். ஓகேவா? ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னதுன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் கஸ்டம் டேக்ஸ். ஓகே, ஸோ எக்லிப்ஸ்க்கு வந்துடுங்க. நான் இப்போ இந்த மை பேக்ல உள்ளதான் நான் இப்போ ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இது ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் தான் கிரியேட் பண்ண போறேன் டு ஹேண்டில் அவர் டேக்ஸ். ஸோ நியூ கிளாஸ். ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறீங்க? நம்மளோட அப்ளிகேஷன் டேட் அண்ட் டைம் இல்லையா? ஸோ நான் நீங்க என்ன பண்றேன்னா டேட் ஹேண்ட்லர் என்ற நேம் கொடுத்துட்டு சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிட்டு. ஸோ நம்மளோட கிளாஸ் ஃபைல் ஓப்பன் ஆச்சு. இதுல உள்ள நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோன்னா கிளாஸுக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது வந்து இது இந்த கிளாஸுக்கு நம்ம கான்கிரீட் கிளாஸ்ன்றது கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக வாட் யூ ஷுட் டூ, எக்ஸ்டென்ஸ் யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் அ டேக் சப்போர்ட். இதுல இருந்து தான் நம்ம இந்த கிளாஸ் டிரைவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது. தட் மீன்ஸ் இதுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வாட் யூ ஷுட் டூ ஹியர் இஸ் ஜகாட்டா சர்வ்லெட்ல இருந்து நம்மளுக்கு இந்த டேக் சப்போர்ட் வருது in order to inherit our data handler. So just click பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஜகாட்டா சர்வ்லெட் JSP and இருக்கு இல்லையா? ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன்ன்றது இம்போர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம 2 மெத்தட்ஸ்ன்றது நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். வாட் ஆர் தோஸ் மெத்தட்ஸ்? The first method வந்துட்டு do start tag and second method வந்துட்டு do end tag என்ற மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அது உள்ள வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு அதுல உள்ள இருக்கிற கோட்ன்றது ஸ்கிப் பண்ணணும்ன்ற மாதிரி. ஸோ அதெல்லாமே டிஃபால்ட்டா வந்துருமா? ஜஸ்ட் see here. இப்போ நான் என்ன மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பப்ளிக் int do get do start tag ன்னுட்டு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல உள்ள சிம்பிளா இந்த டெக்ஸ்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் skip underscore body மீன்ஸ் இதுல உள்ள இருக்க நம்ம எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ skip underscore bodyன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி கெட்டருக்காக கூட எண்ட் டேக்குக்காக கூட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுல நீங்க அதுல உள்ள இருக்கிற கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும். அது யூ ஹாவ் டு கனெக்ட். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரைட் எரர் மெசேஜ்க்காக ஒன்னு, சக்சஸ் மெசேஜ்க்காக ஒன்னு ட்ரை கேட்ச் பிளாக் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல கனெக்ட் பண்றதுக்காக, செகண்ட் திங் வந்துட்டு அதுல என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது பண்ண போறீங்க. ஸோ ஒன் மோர் மெத்தட் வந்துட்டு பப்ளிக் int do end tag என்ற மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிட்டு 2 பிளாக்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. ட்ரை பிளாக் உள்ள உங்களோட கோட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌசர்ல கனெக்ட் பண்றதுக்காக. ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறது என்னதுன்னா JSP writer. ஓகே, out is equal to page content. So நீங்க என்ன கொடுக்கணும்னா you have to use a property called page context dot get out. So you are going to make use of this property. JSP writer நீங்க JSP writer method யூஸ் பண்ணும்போது you have to connect to the browser with the help of this one only. Okay, so you just connect with this. நெக்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க எரர் மாதிரி வருது இல்லையா? ஜஸ்ட் இது மேல கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் JSP ரைட்டர் இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன டிஸ்பிளே பண்ணணும், கரண்ட் டேட் அண்ட் டைம் தானே. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அவுட் டாட் ரைட் மெத்தட் உள்ள கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் நியூ டேட் மெத்தட். ஆக்சுவலா அது நாங்கள் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ நம்மளுக்கு இங்க எரர் மாதிரி வருதுன்னா நம்ம இந்த டேட் மெத்தட் இம்போர்ட் பண்ணிக்கணும். So you can make use of util.date. Okay, import date. Date என்றது import பண்ணிக்கிட்டீங்க. Import java.util.date என்றது import பண்ணிட்டீங்க.
ஸோ இது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆச்சுன்றப்போ நம்மளுக்கு நம்மளோட கரண்ட் டேட் அண்ட் டைம் ஆனது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இஃப் எனிதிங் கான் ராங் அப்போ நம்மளுக்கு எரர் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். தட் இஸ் அ கேட்ச் பிளாக். ஸோ என்ன எக்ஸெப்ஷன்ன்றது இந்த கிளாஸ் மூலமா நம்மளுக்கு கொண்டு வந்துடலாம். எக்ஸெப்ஷன் டிஎன் கொடுத்துருங்க. இதில் உள்ள அது அவுட்புட்ல வரணுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்கன்றதுக்காக பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுத்துரும். இதை பத்தி நம்ம பேசிருக்கிறோம். டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் கம்ப்ளீட் ஸ்டாக் கண்டிப்பா ஃபுல் ட்ரீ மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன், இப்போ இது எதுவுமே எல்லாமே எதுவுமே தப்பு ஆகலைன்னப்போ இதுல எதுவுமே தப்பான இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் எவாலுவேஷன். ஸோ இட் ஷுட் கோயிங் டு எவாலுவேட் த பேஜ். ஸோ இதுல எதுவுமே நம்மளுக்கு இது ஆகலைன்னப்போ என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு எவாலுவேட் த பேஜ். So this and all done. Next இப்ப என்ன பண்ண போறீங்க, what is the next thing that we are going to do here is, so நமக்கு வேணும்ன்றது எல்லாமே perform பண்ணிட்டோம். First file, ஓகேவா, first file handler file create பண்ணிட்டோம். Second thing நம்ம என்ன create பண்ணணும்னா TLD file create பண்ண போறோம். இந்த ஃபைல்ல வந்துட்டு உங்களோட லைப்ரரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே எழுத போறீங்க. ஸோ இது கிரியேட் பண்றதுக்காக நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா வெப் இன்ஃபோ ஃபோல்டர்ல தான் நீங்க கொடுக்கணும். ஸோ இங்க நம்மளோட SRC ஃபோல்டர் உள்ள மெயின் உள்ள வெப் ஆப் உள்ள இங்க பாருங்க வெப் இன்ஃபோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைல் மேல தான் ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு அது மேல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா நியூ வரும். இங்க நீங்க ஒரு ஃபைல் தான் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த ஃபைலுக்கு நேம் கொடுத்துட்டு வித் எக்ஸ்டென்ஷன் TLD கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் இங்க ஃபைல் நேம் வந்துட்டு மை டாக்ஸ் இல்லையா, ஸோ மை டாக்ஸ் டாட் TLD எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஃபைல் உள்ள உங்களோட ஃபைலோட திங்ஸ் எல்லாமே சொல்லணும். ஸோ நான் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகுதுன்னா டேக் லிப், இது எல்லாமே டிஃபால்ட்டா ஆட் பண்ணணுமா இந்த ஃபைல்ஸ் உள்ள. ஓகேவா, ஸோ டேக் லிப் இது ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். இது உள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டீடைல்ஸ் உங்களோட TLB வெர்ஷன் என்னது, JSP வெர்ஷன் என்னது, ஓகே ஷார்ட் நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட கஸ்டம் டேக்ஸுக்கு என்ன ஷார்ட் நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது ஃபர்ஸ்ட் இந்த டேக் லிப்ல கொடுத்துடுறீங்க. அதுக்கப்புறமா நீங்க கொடுக்க போற டேகோட நேம், அந்த டேக்ன்றது எந்த ஃபைல் எந்த கிளாஸ் ஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கிளாஸ் ஃபைல இன்க்ளூட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா tlib வெர்ஷன், ஓகே இதுல உள்ள நான் 1.0 கொடுத்துறேன். ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க என்ன. அப்புறமா JSP வெர்ஷன், JSP ஃபைலோட JSPயோட வெர்ஷன் கூட கொடுத்துறேன். இது கூட 1.1 கொடுத்துக்கிறேன். அப்புறமா நீங்க கிரியேட் பண்ண போற கஸ்டம் டேக்ஸோட ஷார்ட் நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது கொடுங்க. ஸோ நான் இங்க வந்து டேட் தானே, ஸோ DT கொடுத்துக்கிறேன். ஸோ இது நார்மல் திங். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற டேகுக்கு நேம் கொடுக்க போறீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட டேக்ஸ் உள்ளதான் கொடுக்க போறீங்க. ஓகேவா, ஸோ டேக் உள்ள உங்களோட டேகோட நேம் கொடுக்க போறீங்க. நான் இங்க டேட் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா இது ஹேண்டில் பண்றதுக்காக என்ன கிளாஸ் கிரியேட் பண்றீங்களோ அதோட நேம் கொடுத்துறீங்க. ஸோ யூசிங் a tag called tag class. ஸோ இதுல உள்ள நீங்க என்ன கொடுக்க போறீங்க, அது எதுல எந்த ஃபைல்ல இருக்கு, எந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்க. ஸோ மை பேக் ஃபோல்டர்ல நான் கொடுத்துருக்கிற என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு டேட் ஹேண்ட்லர் இல்லையா, ஸோ டேட் ஹேண்ட்லர் கொடுத்துட்டேன். ஸோ இது ஹேண்டில் பண்றதுக்காக இந்த ஃபைல் உள்ள போயிட்டு ஓப்பனிங் டேக் மீன்ஸ் செட் ஆயிடும். மீன்ஸ் அதுதான் ஓப்பன் டேக்ஸ், ஸ்டார்ட் டேக், அப்புறமா எண்ட் டேக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த ஃபைல் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது JSP ஃபைல். ஓகேவா, அந்த JSP ஃபைல தான் நம்ம அவுட்புட் கொண்டு வர போறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வாட் யூ ஷுட் டூ, ஸோ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபைல் இந்த நியூ டைனமிக் வெப் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ போயிட்டு இங்க நம்மளோட JSP ஃபைல் JSP ஃபைல். ஸோ அதோட ஃபைல் நேம் எதனா கொடுங்க, நம்மளோட டேட் தானே. ஸோ நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன்னா மை டேட் டாட் JSP ஃபைல் கிரியேட். ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட் கோட் வந்துடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட டேக்ஸ்ன்றது இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ அது இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண போற டேக் தான் டேக் லிப் டைரக்டிவ் டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதை எப்படி இண்டிகேட் பண்றோம்னா less than symbol %@
tag lib ன்னு கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணும்போது இங்க பர்சன்டேஜ் சிம்பிள் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது உள்ள நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட URL, ஸோ நீங்க கஸ்டம் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா கஸ்டம் டேக்ஸ், அது எந்த ஃபோல்டர்ல இருக்கு, எந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்குங்கன்றது இங்க கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஃபைல்ன்றது வெப் இன்ஃபோ ஃபோல்டர்ல நம்ம கொடுத்துருக்கிற நேம் என்னது, மை டேக்ஸ் கொடுத்துருக்கேன். வித் கம்பல்சரி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைல், கஸ்டம் டேக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் நேம் மை டேக்ஸ் டாட், அதுவே தான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அந்த டேக்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸா என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ கொடுக்க போறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் டி, டேட் இல்லையா, ஸோ அது வாய் நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ப்ரிஃபிக்ஸா டி கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட கரண்ட் டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிறேன். கரண்ட் டேட் அண்ட் டைம் கோலன். இப்போ நம்ம இந்த டேட் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் நம்மளோட டேக் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது லெஸ் தேன் சிம்பிள் உள்ள. ஸோ நம்ம ப்ரிஃபிக்ஸா ஜேஎஸ்பி டாட் இன்ட்ரோ அந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், டி கோலன். உங்களோட கஸ்டம் டேக் நேம் என்ன கொடுத்துருக்கீங்க, டேட் கொடுத்துருக்கீங்க. சிம்பிளா டேட் கொடுத்துருங்க. இங்க அதுதானே கொடுத்துருக்கீங்க, கஸ்டம் டேக்கோட நேம் என்ன, அது டேட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது யூஸ் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ எந்த ஃபைல் ரன் பண்ண போறீங்க, இந்த ஜேஎஸ்பி ஃபைலை ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணிடுங்க. ஹாஸ் பீன் மாடிஃபைட் சேவ் பண்ணிட்டு ஸோ டாம்கேட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணுமான்னு ஆமான்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. சம் எரர் காட்டுதுமா, இங்க எரர் வருது. என்ன ஆனிட்டுன்னா இந்த மைடேட் ஜேஎஸ்பில வந்துட்டு URLன்றது தப்பா இருக்குன்னு தோணுது. ஸோ நம்ம அங்கே URIN கொடுக்கணும். URIN கொடுங்க. ரன் பண்ணிட்டு ஸோ டாம்கேட் ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் டேட் அண்ட் டைம்ன்றது டிஸ்பிளே ஆகிடும். பாருங்க, கரண்ட் டேட் அண்ட் டைம் இன்னைக்கு சாட்டர்டே May 3, 10:14:31 seconds with IST 2025. So this is how you can create a custom tags. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப இப்போ யூஸ் பண்றது இல்லை, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கஸ்டம் டேக்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறது. ஓகேவாமா? நம்ம JSP கான்செப்ட் முடிச்சிட்டோம். Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.